ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 11வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 7 மணி. ஸோ அப்போ வந்த டேட்டாவின் பிரகாரம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 8, 9, 10, 11, 12 வரைக்கும், அதாவது 5 மணி நேரம் என்ன ஓட்டிங் ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கவுண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலைல பார்க்கலாம், கடைசி நாள் ஓட்டிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யார் முதல் இடத்துல இருக்கா, யார் எந்தெந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் விலாவரியாகவும் டீட்டெயிலாகவும் வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஆனாலும் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,31,126 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43.18% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 44.65% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். இவங்களோட ஓட்டிங்ஸை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 4 லட்சம் எங்கே இருக்குது, 1,30,000 அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்குமே கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. லாஸ்ட் சீசனில் கூட இந்த மாதிரி தான் வந்து நடந்தது. அசீம் அண்ட் விக்ரமன் 2 பேருமே டஃப்பான பிளேயர்ஸு. இருந்தாலும் கூட அசீமோட வாக்குகளுக்கும் அண்ட் விக்ரமனுடைய வாக்குகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs இல்லை ஒரு 2 lakhs கிட்ட பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரமும் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,36,893 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தினேஷ் அவர்கள் மத்திய நேர முடிவின் போது 13.59% ஆரம்பித்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.18% வந்து இருந்துகிட்ருக்காரு. சொல்லப்போனால் இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா மத்திய நேர முடிவின் போது சடனாக வந்து யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது அப்படியே ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷனுக்கு விஷ்ணு போயிட்டார், அதுக்கப்புறம் தினேஷ் வந்தார், அதுக்கப்புறம் கூல் சுரேஷ், நிக்சன் அண்ட் தினேஷ், இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸும் சரி அண்ட் ஓட்டிங்ஸும் சரி ஒரே ஒரு 1000 வாக்குகள் 1,000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா தினேஷ் அவர்களும் டேன்சர் ஜோனில் தான் இருந்தார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்தா 3rd பொசிஷன் வந்து கூல் சுரேஷ் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,33,063 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.45% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 13.78% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட கூல் சுரேஷ் அவர்கள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் கூல் சுரேஷ் இந்த வாரத்தில் எல்லாருக்குமே பயத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷோட கேம் பிளே அண்ட் ஓட்டிங் ரிசல்ட்டோட கவுண்டிங் ஒட்டு மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்டஸ்டண்ட்டை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து யார் எவிக்டாகி வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் வந்து வந்திருக்கு அண்ட் டெசிஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சடனாக வந்து 3rd பொசிஷனுக்கு போகிறாரு, சடனாக வந்து 4th பொசிஷனுக்கு வந்து வராரு, அப்புறம் மிட்வீக் எவிக்ஷனில் காப்பாற்றப்பட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் வந்து பண்ணி விட்டாப்புல அவர். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தாலும் டேஞ்சர் ஜோனில் இருக்கார். அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் நம்மளோட விஷ்ணு அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,32,464 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.73% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது 13.72% வந்து இருந்துகிட்ருக்காரு. ஒரு பெரிய அளவில் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் வந்து இல்லை, அதே லெவலில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் கூட இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th பொசிஷனுக்கு வந்து போயிருக்கலாம். ஏன்னா கூல் சுரேஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கிட்டத்தட்ட 0.06% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவருக்கு ஓட்டிங்ஸில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவை வந்து கீழே தள்ளிட்டு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd பொசிஷனுக்கு வந்து போனார் கூல் சுரேஷ். அதனால் விஷ்ணு 4th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. பட் விஷ்ணு கிட்ட வந்து எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அண்ட் பரிதாபமாகவும் நிறைய வாக்குகள் விழுந்தது அப்படிங்கிறதான் உண்மையும் கூட விஷ்ணுவுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போ 5th பொசிஷனில் வந்து நிக்சன் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1,32,127 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.45% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது 13.67% வந்து இருந்துகிட்ருக்காரு நிக்சன் அவர்கள். ஸோ சொல்லப்போனால் கடைசி பொசிஷனில் நிக்சன் அவர்கள் வந்து இருக்கார். நிக்சனுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்டு நிக்சனுக்கும் கூல் சுரேஷ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 1000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருக்காங்க. ஸோ விஷ்ணுவுக்கும் கூல் சுரேஷ்க்கும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஒரே ஒரு 800 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் டோட்டல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டூ பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது கூல் சுரேஷ், தினேஷ், நிக்சன் அண்ட் விஷ்ணு. இந்த 4 பேரில் யாருனாலும் எவிக்ட் ஆகி வெளியே போகலாம். ஏன்னா 4 பேருமே டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க. பட் நம்ம தினேஷ் அவர்களுக்கு மட்டும் ஒரு 5% கூட இப்போ அவர் வந்து போக மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது. ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3000 வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கார் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் அவர் காப்பாற்றப்படலாம், இல்லை வஞ்சகம் செஞ்சு ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா தினேஷை கூட எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இந்த ஓட்டிங் ரிசல்ட்டின் பிரகாரம் நிக்சன் அவர்கள் தான் கடைசி பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காரு. அவர் தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு கம்பேரிட்டிவ்லி மற்ற பர்சனை வச்சு பார்க்கும்போது. ஸோ ஆனால் நிக்சனை வந்து எவிக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஷன் தான். ஆனால் எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க கொடுத்த கண்டென்ட்லாம் போதும், இதுக்கப்புறம் ஃபன் பண்ணுறோம் ஜாலி பண்ணுறோம் தான், எவனும் வெஞ்சன்ஸ் வந்து காட்ட தேவையில்லை, வன்மத்தை வந்து வெளிப்படுத்த தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை. எப்படி இந்த லாஸ்ட் வீக் வந்து டான்ஸு பாட்டு குத்து அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்ததோ இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பண்ணிக்க போகிறோம். ஸோ இவன் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நிக்சன் அவர்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் வந்து யோசிக்கலாம். ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் சீசன் 7 வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேராக நடந்துக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து அன்ஃபேராக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நிக்சனை தூக்கிட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்களா நிக்சன் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு, இல்லை கூல் சுரேஷ் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அர்ச்சனா அவர்கள், ஸோ அவங்க வந்து அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓட்டிங்ஸ்லேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி. இந்த வாரம் முழுக்க வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. லாஸ்ட் வீக்கில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி இந்த வாரம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பேக் டு தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி 4 லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியும் யார் வந்து டைட்டிலுக்கு வந்து டிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓட்டிங்ஸை வச்சு தான் அந்த டிசர்வ்டு இல்லையா அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து டிசர்வ்டாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்த ஆர்டர் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.